ஏன்டி சரஸ்க்கு வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது? சரசுக்கு அக்கா இருக்கால, ஆவியும் அவளுக்கு பொங்கி போட வந்திருக்கா. மாசமாக இருக்கும்போது தானக்கா பொங்கி போடுவாங்க, இது என்ன பொங்கி போடுறது? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிய போதில் இன்னும் சொந்தக்காரவிலாம் ஒவ்வொருத்தராக வந்து சாப்பாடு வாங்கி அந்த பிள்ளையை வாழ்த்திட்டு போவாங்க. ஓ அப்படிலாம் உண்டோ? 7 கழுத வயசாவது உனக்கு இது தெரியாது போல. எங்கள் ஊரில் இந்த கட்டெல்லாம் கிடையாதுல்ல, அதனால எனக்கு தெரியல. நம்மளாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம், நம்மளாம் ஒரு வார்த்தை கூப்பிட்டாலா பாரு. அவள் எப்படி கூப்பிட முடியும்? பொங்கி போடுறது தானே கூப்பிடணும். அவங்க கூப்பிடலாம் என்ன, இவ கூப்பிட வேண்டியதானே, என் பிள்ளைக்கு நலங்க வைக்க வாங்கன்னு. உனக்கு என்ன ரொம்ப முக்கியமா? என்ன சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஏரியா கல்யாணத்தப்ப எல்லாத்தையும் இங்கே கூடுவாரு. அப்படி ஆசையாக இருந்தால் வேணா நீலாம் பொங்கி போடு, நாங்களும் வரோம். ஆமாம், எனக்கு இது ஒரு செலவா? என் தாடி ஐயா மரமாக முடிவு செஞ்சு விடுவா. தெரியுதில்ல, அப்போ வாயை மூடிக்கிட்டு இரு. இவ என்னட்டி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரா? மொவா காரியை தேடுவாளாக இருக்கும். ஐயே, அந்த பிள்ளை இன்னுமா வீட்டுக்கு வரல? சைக்கிள் எங்கேயும் சுற்றிட்டு வந்துச்சுலா? என்னக்கா கதை? இவன் மவா இருக்கலாட்டி நலங்கு இன்னைக்கு தான் வச்சாங்க. ஆனால் அந்த பையன் கூட சைக்கிளை சுற்றிட்டு வந்து பார்த்துக்கோ. அவள் அம்மா கறியார் வந்துட்டு வரா, இன்னும் வரல போல. நீங்கள் எப்போ கதை பார்த்திய? எங்கள் வீட்டு முன்னாடி அப்படி தானே 2 பேரும் சைக்கிளில் போனாவே. அப்போ வேணா வியா மாட சொல்லுங்க, பாம்போல தேடிட்டு அலையுதுலா. யாத்தாடியோ சும்மா இருக்கிற சங்க நம்மளே ஊதி கிடத்த மாதிரி ஆயிரும். அவங்க அம்மா அவ்வளோதான் ஏசி போடுவா. அவ்வளோ ஒரு வார்த்தை சொன்னான். ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு என்ன, நம்ம இருந்து பார்ப்போம் எப்போ தான் வரான்னு. வந்துட்டா தக்கட்டாமே இரு. சரசு என்னம்மா ரோட்டையே பார்த்துட்டு இருக்கா? யார்ட்டி விருந்துக்காரங்க வராங்களா? இல்லைக்கா, சும்மா தான் வந்து நிற்கேன். இல்லைம்மா, வந்துட்டு போன மாதிரி இருக்குல்ல, யாரையாவது தேர்தியான்னு பார்த்தேன். இல்லை என் அவங்க பக்கத்தில் போயிருக்கேன்னு சொன்னால் இன்னும் ஆளை காணுமேன்னு பார்க்கேன். பொழுது அடைஞ்சிட்டலாம். ஒரு பூ வச்ச பிள்ளையே இப்படி தான் வெளியே விடுவாங்களாமா? போவாதான் சொன்னால் இந்த கிறுக்கி கேட்க அளக்கும். இந்த கண்டவெல்லாம் இனி கேள்வி கேட்கா. உனக்கு இது தேவையா? நம்மளை தான் ஜாடமாடையே சொல்கிறான். ஜாடமாடையே எங்கே சொல்கிறான்? நேராகவே சொல்லிட்டு போயிட்டான். ஏலாம் அந்த பிள்ளை வந்துட்டு. ஏப்ல சுபி, என்ன பாட்டி எங்கே போயிட்டு வர இவ்வளோ நேரம்? அதை எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? உங்கள் அம்மா கறி தடிட்டு கிடந்தா என் பிள்ளையை காணும் அதனால தான் கேட்டேன். எங்கள் அம்மா தானே தேடனா, எங்கள் அம்மா கிட்டே நாங்கள் சொல்லிக்கிறோம். இல்லை பெரியவங்ககிட்ட அப்படிலாம் பேசாதில்ல. இந்த பாட்டி மருக தானே, இந்த கிளைய மருகளெல்லாம் லேஸ்பட்டதுன்னு நினைக்காத. நீ இருக்கும்போது ஒன்று பேச, நீ கொஞ்சம் அங்கிட்டு நாவல் என்ன பேசணுன்னு எனக்கு தான் தெரியும். சரி, என்னமோ பேசிட்டு போது வா. ஏன் பாட்டி மருகளா, அவங்களெல்லாம் அவங்க வீட்டில் யாருமே தேடையே மாட்டாங்களோ? எப்போ பார்த்தாலும் ரோட்டில் தான் இருக்கியே. போங்க வீட்டுக்கு போங்க. நாடகம் போகிற நேரமாச்சுல, அப்பயே பார்த்துட்டு நல்லா தூங்குங்க. எப்படி பேசிட்டு போகிறான் பாரு, திமிரு பிடிச்சவன். ஆமாம், இத்தனோண்டு வயசுலேயே வாய பரவாயே. சரி, நம்மளும் ஏன் இதுலேயே குதிச்சிட்டு இருப்பானே, போய் சீரியலையாவது பார்ப்போம் வாங்க. இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வர? ஏம்மா, நம்ம வீட்டு பின்னாடி தான் நின்ன. வீட்டு பின்னாடியா? நான் எல்லா இடத்துலையும் தேடினா ஒரு இடத்துலையும் காணும். ஒரு பூ வச்ச பிள்ளை இப்படி தான் அலையன் வாங்கிட்டுக்கிட்டோம். ஏம்மா, பின்னாடி அபிகிட்ட தான் நின்று பேசிட்டு இருந்தேன், நீ பார்க்கலையா? இல்லைங்க வா. என்னம்மா, நீ எங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்த? அக்கா வீட்டு பின்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருந்தா, நீ தான் பார்க்காம இருக்க. சரி போ, இனிமேல் எங்கேயும் போவாத வெளியே. சரிம்மா, தேங்க்ஸ்ல தம்பி. பார்த்துக்க, உனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு நன்றியை மறந்துடாத. சரி, உனக்கு இதுக்காக ஏதாவது வாங்கி தரேன்னு. இனிமேல் எங்கேட்ட மச்சான் கூட போனோன்னா எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வா. சரி. சங்கரிக்கா, எப்படிக்கா அந்த பொம்பளை வீட்டில் போய் வேலைக்கு செஞ்சியே? வேற வழிமா, கட்டினது சரியில்லை, பின்ன பிள்ளைகளை நம்ம தானே பார்க்கணும். அந்த அம்மா என்கிட்டலாம் நல்லா தான் பேசும். நான் அவியில விட கொஞ்சம் பணக்காரவியெல்லாம் இருந்தால் எரிஞ்சு விடும். ஏன் மவளெல்லாம் நல்லா வச்சுக்கிடுமா? ஒரே திட்டாதான் திட்டிட்டு கிடக்கும், ரொம்ப யாசம். பாம்போல இருக்கும், அழுதுகிட்டே இருப்பா, எனக்கே பாம்போல இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் மகள் கொஞ்சம் வாய் பேச ஆரம்பிச்சிட்டா பார்த்துக்கோங்க. உங்கள் மகளுக்கு பயந்து இவங்க ஓட தான் செய்யும். அப்படியா? என் மகன் வாய் பேசுகிறாளோ? அந்த பொம்பளை ஒரு கேள்வி கேட்டால் உங்கள் மகன் 4 பதில் சொல்லிட்டு போவான். அப்படியேம்மா? சரி, என் பிள்ளையை பார்த்தே ரொம்ப நாளாகுது. ஏதாவது விசேஷம் இருக்கா என் பிள்ளைக்கு? அதெல்லாம் ஒன்றும் பேசிக்கிட்ட மாதிரி இல்லைக்கா. பேசினா முதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன். சரிம்மா, என் பிள்ளைக்கு பார்த்து எடுத்து ஏதாவது சாப்பாடுலாம் கொடுன்னு. ஏக்கா, நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமா? நான் முதல்ல உங்கள் பிள்ளைக்கு தான் கொண்டு கொடுப்பேன். அந்த ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்களா? அந்த அக்கா நல்லா பார்த்து கூட உங்கள் மகளை எப்போவுமே 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த பிள்ளை அப்போவே நல்ல குணம் தான். ஆமாக்கா, அந்த குணம் மாறவே இல்லை, இன்னும் அப்படி தான் இருக்குது. தங்கமான பிள்ளை. அவங்க மகளும் அப்படிதான், தங்கமான பிள்ளை. பேசுறது கூட வெளியே கேட்காது. நம்ம சுபியோட மாமியார்ல எப்படிக்கா? அது அவள் மைனிக்காரி பச்சை கேட்ட ஒரே ஆட்டமாக ஆடும். மிச்சப்படி நல்ல பொம்பளை தான். அதுவும் அவிய மைனிக்காரி மட்டும் இல்லைன்னா இது நல்ல தங்கமான பொம்பளை தான். அது பாட்டுக்கு இருக்கும். மருமகளெல்லாம் நல்லா தங்கமாக வச்சுக்கிடும். அப்போ ஒரு ஐடியா பண்ணுமா? இந்த 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவோமா? தெரியுமா? இது யாரையா தங்கச்சியில் வந்திருக்கா? 2 தெருவு தள்ளி இருக்கா. அக்காவை பார்க்க எத்தனை வருஷம் கழிச்சு வரா. ஏக்கா, எனக்கு வரணும் ஆசை தான். என் புருஷங்காரா இருக்கான் தருமா. சோபி என்னைக்கு ஓடி போனாலும் அதுல இருந்து உடையே மடக்கான் அவன் வீட்டு பக்கம். அவள் ஓடி போனதுக்கும் நீ வர்றதுக்கு என்னடி? கேவலமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு உடையே மடக்காங்க்கா. சரி, போயிட்டு போகுது, ஆனதான் ஆகிட்டு. வரலையே குழந்தமில்ல. நானே இதே போராடி கேட்டேன், போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு. சரி, நீ மட்டும் போயிட்டு வா, இனியெல்லாம் கூப்பிட்றாதன்னாரு. சரி, ஏதோ ஒன்று நம்ம மட்டும் வராதுன்னு சொல்லிட்டு வந்தேன். மவன் வரலையாம்மா? அவனுக்கு ஆஃபீஸில் லீவ் இல்லை, பிள்ளைக்கு ஸ்கூலில் லீவ் விட்டாச்சு. அதனால இவளை மட்டும் கூட்டிகிட்டு இருந்தேன். ஏன் தங்கப்பிள்ளோ, எப்படி இருக்க? நல்லா இருக்க தெரியுமா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்களும் இருக்கு, நீ பார்க்கறதுக்கு வரவே இல்லை. பெரியம்மாக்கு நேரமே இல்லை, நீ வந்திருக்கலாம்ல. எங்கள் அம்மா இனி ஒத்தையில விட மாட்டா. சரி, வாங்க உள்ளே போவோம். கொஞ்சம் நேரத்தோடு வரக்கூடாது? நேரத்தோட தான் வரணும்னு நினச்சேன். காலையிலேருந்து கேட்டு இப்போ தான் சரின்னு சொல்லியிருக்காரு வீட்டுக்காரு. பின்ன என்ன செய்ய? சரிம்மா வாங்க. நீங்களும் உள்ள வாங்கம்மா. போங்கக்கா போங்க. நீங்கள் தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காவல்ல, போய் கவனிங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறோம்.
செண்பகக்கா வீட்டுக்கார தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சுட்டு தானே வந்தியே கேட்டுட்டு வந்தியே. ஏட்டி சும்மா இருட்டி, வெளியே இப்படி சொல்லிட்டாலே அதை. அப்போ அதான் உண்மை அப்படிதானே. நீ பூ கெட்டு வரலாமா? பூலாம் கெட்டலையே போ. ஆமாக்கா கெட்டி கொடுக்க அந்த அக்காவை எங்கள் அக்கா வீட்டில் வந்து தாங்க கெட்டி தரேன்னு சொல்லியிருக்கேன். சரிம்மா சரி சரி போயிட்டு வரல. உங்கள் அம்மா அங்கே போயிட்டு இன்னும் வரலையா? ஆமாப்பா ரொம்ப நேரம் ஆயிட்டு. அங்கே போய் என்னத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் வரல. வேற எங்கேயாட்டு பேர் பார்க்கலோ, ஃபோன் பண்ணி பார்ப்போமா? என்ன வந்துட்டாங்களா? இல்லை மச்சான் இன்னும் வரல. உட்காருங்க. இருக்கட்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். ஸ்ருதி வேற தூங்கிட்டு இருக்கா. அவன் முடிச்சோன்னு கிளம்பிட வேண்டியதான். அப்பா என்னப்பா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நைட் நேரத்தில் எங்கே போகிற? சும்மா ஃப்ரெண்ட்ஸோட நின்றுட்டு வரலான்னு. நீ ஃப்ரெண்ட்ஸோட ரோட்டில் நிற்கிறத மட்டும் உங்கள் அம்மா பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் வந்து அடித்தாலும் அடிச்சிடுவா. சும்மா இரு. போயிட்டு வரட்டுப்பா, உனக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போகணுன்னு ஆசை இருக்கலாம். அம்மா இப்போ வருவாங்க, கண்ணில் படுற மாதிரி ரோட்டில் நிற்காத. சரிண்ணே. ஐ செல்லக்குட்டி முழிச்சு வருது போல. செவிட்ட பேத்துருவேன் செல்ல குட்டிங்க என்னன்னா. செல்லத்துக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? அப்போ வேணா பண்ணி குட்டின்னு கூப்பிடட்டா? எங்கள் அப்பா அதில் தான் நிற்காங்க, சொல்லி கொடுக்கட்டா? சொல்லு பரவாயில்ல, அவங்க மூலமாக யாருக்காவது தெரியட்டு. பே எருமை மாடு. எப்பா? எந்திரிச்சிட்டியம்மா? வீட்டுக்கு போவோமா? ஆமாப்பா அம்மா வந்துட்டாங்களா? அம்மா இன்னும் வரலையம்மா? இங்கே இரு, வீட்டில் யார் இருக்கா? அம்மா வந்தானே போ. சரி மாமா. எங்க? அம்மா போயிட்டு வந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? எதுக்கு இவ்வளோ நேரம்? நாங்கள் என்ன சும்மா சோவாரியா பண்ணோம்? அந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிளவுஸ் வாங்க போனீங்களா? பொண்ணுக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தோம்ல, அது எல்லாத்தையும் வாங்க போனோம். அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிட்டு. சரி வா வீட்டுக்கு போவோம். சரி மெனியா நேரம் ஆயிட்டுல, அப்போ நான் கிளம்பட்டா? ரொம்ப நைட் ஆயிட்டுலாம் இங்கே இருந்துட்டு போக வேண்டியதானே? அம்மையும் தம்பியும் ஒத்தையில இருக்காங்கன்னா வீட்டில் போய் தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். இனிமே போய் எப்போ சாப்பாடு செய்ய? இங்கேருந்து கொஞ்சம் கொண்டு போ. சரி மினி. வாங்க போவோம். நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டா? நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிட்டு போ. சரி எப்போ வாங்க நம்மளும் கீழே போவோம். ஐயோ சோபி சோபி என்னாச்சு? எம்மா வேகமா வா. ஏடி என்ன? எம்மா அங்க பாரு சோபியே. ஐயோ சோபிமா சோபிமா. அச்சோ என்னாச்சு? சோபிமா என்னாச்சு கலா? நாங்க அங்கிருந்து வரோம், படியில விழுந்து கிடந்தா. சோபி என்னாச்சு உனக்கு? இதை கொஞ்சம் பாருங்க என்னாச்சுன்னு. இவளுக்கு என்ன ஒரு படியா விழுந்து கிடக்கா? பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னத்த சொல்றீங்க? கொலா விருத்தியா இருக்கு. மைனி நீங்க பாட்டியா புரிய. அப்படியே நான் தாத்தாவாக போறேன்னா? கங்க்ராச்சுலேஷன்பா. இவளை எப்படியாவது அத்து விட்டுலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இவன் மாசமா இருக்காளக்கும். பாக்குறேன் எப்படி இந்த குழந்தை வளர்ந்து வருதுன்னு. என்ன எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? சோபி என்ன தாத்தாவாக்கிட்ட? போமா போ, மாடியில் போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரீட் வச்சிரும். சோபி கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் டி, நான் மேலே போறேன். சரி நல்ல விஷயம் நடந்திருக்கு. நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு எல்லாரும் நாளைக்கு வாங்க, விருந்து வச்சிரும். சரி மாமா கண்டிப்பா வருவோம். நீ ஏன் இப்படி மூஞ்சி இறக்கி வச்சுருக்கா? இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா? பைத்தியக்காரி.